ஹாய் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் குட்டீஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி ஒரு மினி விலாக் பார்க்க போகிறோம். ரீசெண்டாக எல்லோரும் வேளாங்கண்ணி போயிருந்தோம். ஸோ என்னோடய ஒன் டே லைஃப் எப்படி இருக்குது அப்படிங்கிறது உங்களோட நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஃபர்ஸ்ட் பார்த்திங்கன்னா, அம்மா வீடு வந்து கபிஸ்தலம், நாங்கள் இருக்கிறது திருச்சி. ஸோ திருச்சிலேருந்து கபிஸ்தலத்துக்கு வந்து 2 வீலரில் ஃபஸ்ட்டு நாங்கள் போயிட்டோம். பிகாஸ் அந்த டே பார்த்திங்கன்னா ஆஃப்டர்நூன் நாங்கள் வேளாங்கண்ணிக்கு கிளம்புற மார்னிங் வந்து எனக்கு எக்ஸாமும் வச்சுருந்தேன். அதே மாதிரி லைவ் கிளாஸும் எனக்கு இருந்துச்சு. ஸோ எதையுமே வந்து நான் ஸ்டாப் பண்ணல. எல்லாமே கம்ப்ளீட் பண்ணிவிட்டு போனால் எனக்கு கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்குன்னு சொல்லிவிட்டு அம்மா வீட்டுக்கு வந்ததுமே பார்த்திங்கன்னா எக்ஸாம் வந்து கண்டக்ட் பண்ணிட்டேன். ஸோ 1.5 hour எக்ஸாம் இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு லைவ் கிளாஸ் இருந்துச்சு. ஸோ அதை முடிச்சுட்டு எல்லாருமே வந்து உடனே ஒரு ஆஃப்டர்நூன் ஒரு 2 o'clock கிட்ட இருக்கும் வேளாங்கண்ணி வந்து கிளம்பிட்டோம். ஸோ அம்மா வீட்டிலேருந்து வேளாங்கண்ணிக்கு பார்த்திங்கன்னா ஒரு 1.5 2 hours தான் ஆகும். குயிக்காக நம்ம வந்து போயிடலாம். ஜஸ்ட்டு 1 day மட்டும்தான் நாங்கள் போயிட்டு அங்கே வந்துட்டோம். 2 daysலாம் ஸ்டே பண்ணல. பிகாஸ் எல்லாருக்குமே லீவ் இல்லை. எங்கள் அம்மாவுக்கும் லீவ் இல்லை, என்னோடய ஹஸ்பண்ட்க்கும் லீவ் இல்லை. ரூம் வந்து எங்களுக்கு போன உடனே கிடச்சிருச்சு. நாங்கள் கூட ஹாலிடேஸ் அப்படிங்கிறதுனால லேட் ஆகும் அப்படிங்கிற மாதிரி இருந்தோம், நிறைய கும்பல்லாம் இருப்பாங்கன்னு சொல்லிட்டு. பட் உடனே கிடச்சிருச்சு. உடனே ரெஃப்ரெஷ் ஆகிட்டு குயிக்காக காஃபிலாம் குடிச்சிட்டு சர்ச்சை போயிட்டு விசிட் பண்ணிட்டோம். செம்ம சூப்பராக இருந்துச்சு ஆக்சுவலாக. ஆனால் ஹீட்டு தான் ரொம்ப செம்ம, வெயில் வேறு. அதே மாதிரி வெக்கேஷன் டைம் அப்படிங்கிறதுனால நல்ல கும்பல் வேறு. என்னோடய செகண்ட் சன் ரொம்ப என்ஜாய் பண்ணாங்க. பிகாஸ் ஃபஸ்ட்டு சன்னோட எங்கள் அம்மா எல்லா இடத்துக்கும் என்னோடய பிரதரும் எங்கள் அம்மாவும் அழைச்சிட்டு போயிடுவாங்க. செகண்ட் சன் என்னோடைய தான் இருப்பான். ஸோ அதனால் எங்கேயுமே நான் அவனை அழைச்சிட்டே போக மாட்டேன். ஸோ ரொம்ப ரேர், வெளியில் போயிட்டு உடனே வந்துடுவோம். ஸோ அவனும் அந்த ஸ்டேஜில் இருக்கிறதுனால அதிகமாக வந்து போக மாட்டேன் எங்கேயுமே. ஸோ ரொம்ப க்யூட்டாக என்ஜாய் பண்ணான். அண்ட் நெக்ஸ்ட் டே மார்னிங் பார்த்திங்கன்னா நாங்கள் எல்லாமே சமைச்சிட்டோம். ஸோ அம்மாவும் நானுமே சேர்ந்து எல்லாமே வந்து ரெடி பண்ணி குக் வந்து முடிச்சிட்டோம். மார்னிங் ஒரு 5:30லேருந்து 8க்குள்ளே எல்லா ஒர்க்கையும் முடிச்சிட்டோம். ஸோ ஃபிஷ்ஷு, சிக்கன், ப்ரான் எல்லாமே வந்து எடுத்திருந்தோம். ஸோ எல்லாமே சமைச்சு முடிச்சுட்டு நாங்கள் என்ன பண்ணோன்னா சர்ச்சுக்கு போயிட்டு அதுக்கப்புறம் பீச்சுக்கெலாம் போனோம் அப்படின்னா நமக்கு டைம் கரெக்டாக இருக்கும், என்ஜாயும் பண்ணிவிடுவோம். அதே மாதிரியே நல்லாவும் நம்ம சாப்பிட்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு மார்னிங்கே எல்லா ஒர்க்கையுமே வந்து முடிச்சிட்டோம். அதே மாதிரி சேமியா வந்து செஞ்சுருந்தோம் டிஃபனுக்கு. என்னதான் நம்ம ஹோட்டலில் வந்து செஞ்சு சாப்பிட்டாலுமே அம்மா சமைக்கிற மாதிரி வராது. ஸோ செம்ம டேஸ்ட்டாக அம்மா வந்து குக் பண்ணுவாங்க. பிகாஸ் நான் ஆஃப்டர் மேரேஜ்க்கு அப்புறம் தான் அதை வந்து ரியலைஸ் பண்ணியிருக்கேன். ஸோ நெக்ஸ்ட்டு நாங்கள் எல்லாருமே வந்து சர்ச்சுக்கு போயிருந்தோம். மார்னிங் ஒரு 10 o'clock இருக்கும். அப்போயே பார்த்திங்கன்னா செம்ம வெயில். ஸோ நடக்கவே முடியல எல்லாராலையுமே. பார்த்திங்கன்னா கிட்ட கிட்ட தான் இருக்கும். பட் ஆனாலும் நம்மளால் நடக்கவே முடியாது, அவ்வளோ வெயில் அடிச்சுது. அதுவும் இல்லாமல் நான் வீடியோ எடுக்கணும், விலாகாக போடணும் அப்படின்னு எல்லாரையும் கோஆப்ரேட் பண்ணி ஒரு இடத்துக்கு வர வைக்கிறதுக்குள்ளே முடியல என்னால். ஸோ என்னோடய ஃபஸ்ட்டு சன் வேறு இந்த வெயிலையும் வந்து நிறைய வீடியோ எடுக்கிறோன்னு சொல்லிட்டு என்னென்னமோ பண்ணிகிட்டு இருந்தான். ஸோ எக்ஸசைஸ்லாம் வேறு பண்ணான். எனக்காக வேறு ஃபோனே என்னால் எடுக்க முடியல. ஏன்னா அந்த சன்லைட் வந்து நல்லா கண்ணிலே பட்டுட்டு இருந்துச்சு. ஸோ எதையுமே ஒழுங்காக என்னால் கவர் பண்ண முடியல. முடிஞ்ச லெவல் நான் எல்லாத்தையும் ட்ரை பண்ணியிருக்கேன். ஸோ இப்படி தான் வந்து அவன் பண்ணிகிட்டு இருந்தான் ஃபுல்லாகவே. செம்ம ஃபன்னு. ஆனால் ஏன்னா ரொம்ப நாள் ஆச்சு அம்மாவோட வெளியில் போயிட்டு ஃபேமிலியோட வெளியிலேயும் அப்படிங்கிறப்போ எல்லாருக்கும் அந்த லீவ் கிடைக்கிறதுங்கிறது கஷ்டமாக இருக்கும். ஸோ அந்த 1 day தான் அதை நம்ம கரெக்டாக வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு டக்குன்னு பிளான் பண்ணி கிளம்பிட்டோம். என்னோடய பிரதர் வந்து மொட்டை போட்டிருக்காங்க. ஸோ அதனால் அவங்க கேமரா முன்னாடி நிற்கவே முடியாதுன்னு சொல்லிவிட்டு அவங்க வேறு ஒரு பக்கெட்டு வந்து கவர் ஆகலை. என்னால் இந்த கிட்ஸை மட்டும்தான் கவர் பண்ண முடிஞ்சுது. ஸோ ஃபைனலாக பார்த்திங்கன்னா பீச்சுக்கு வந்து போயிட்டோம். செம்ம சூப்பராக இருந்துச்சு. அப்போயே ஃபோட்டோ எடுக்கலான்னு பார்த்தா போலீஸ் வந்து லைனாக அப்படியே போயிட்டு இருந்தாங்க. ஸோ நம்ம ஃபோட்டோ எடுக்கிறப்ப தான் இந்த மாதிரிலாம் ஆகுமா, வீடியோஸ் எடுக்கவே முடியலேன்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரம் டைம் வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த வியூ கிடச்சிது. ரொம்ப அழகாக இருந்துச்சு. அந்த ப்ளூ, டார்க் ப்ளூ, ஸ்கை ப்ளூ, அதுக்கப்புறம் சி அப்படின்னு சொல்லிட்டு சூப்பராக இருந்துச்சு. அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா எல்லோரும் ஆட்டம் போட ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஒரு 2 hours மேலே பீச்சில் தான் ஃபுல்லாக இருந்தோம். ஸோ அதுக்கப்புறம் வேறு பிளேஸ்க்கு எங்கேயுமே போகல. பீச்சுக்கு அப்புறம் வந்து ரூமுக்கு போயிட்டு நாங்கள் வந்து கிளம்பிட்டோம். ஸோ சாப்பிட்டதுக்கப்புறம் வந்து குயிக்காக நாங்கள் கிளம்பிட்டோம். ஸோ அதுக்கப்புறம் டைம் இல்லை. நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்து ஹஸ்பண்ட் ஒர்க்குக்கு போகணும், அம்மாவுக்கு டியூட்டி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு உடனே எல்லாருமே கிளம்பியாச்சு. நெக்ஸ்ட்டு ஒரு சூப்பரான மினி விலாக் பார்க்கலாம். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. பை டியர்ஸ்.